எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய பழக்கவழக்கங்களுக்கு அல்லது ஒரு முடிவெடுக்கும் தன்மைக்கு பொருந்தக்கூடிய மிக முக்கியமான 2 திருக்குறளை நம்ம பார்க்கலாம். முதல் குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது முதல் குறள். இரண்டாவது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த 2 திருக்குறளுமே மிக நெருக்கமான சொல் ஒற்றுமை கொண்டதாக நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த முதல் குறளை பார்க்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. விளக்கம், ஒரு செயலோ அல்லது சொல்லோ யார் சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமா நம்ம அதை நம்புவது கூடாது. அதில் உள்ள உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அந்த உண்மைத்தன்மைக்கு ஏற்பதான் நம்ம முடிவெடுக்கணும் அல்லது செயல்படணும் அப்படின்றதான் முதல் குறளாக நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது இரண்டாவது பொருள். இது பொருளை பற்றி சொல்கிறது. அதாவது வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் அல்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்ற மாதிரி இந்த குறளுடைய அர்த்தம் நமக்கு பார்க்குறோம். 2 திருக்குறளுக்குமே உள்ள நுட்பமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் மிக அதிகமான விளம்பரங்களை பார்க்குறோம். அந்த விளம்பரங்கள் உணவுப் பொருள் சார்ந்து அந்த விளம்பரங்கள் எப்படி மிகைப்படுத்தப்படுது அப்படின்னா, 2 பிஸ்கட் சாப்பிட்டா 100 மில்லி பால் குடித்ததுக்கான ஒரு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம். இன்னொன்று, இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டோம்னா இவ்வளோ பலம் வந்துடும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த உணவுப் பொருளுக்கான அட்டையில் கூட நம்ம பார்க்கும்போது அது படங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு கீழே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது உண்மைத்தன்மை அல்ல, ஒரு கற்பனை தோற்றம் தான் அப்படின்றத மிக தெளிவாக ஆனால் என்ன ரொம்ப சின்னதாக போட்டிருப்பாங்க. இந்த விளம்பரங்களில் நடிக்கக்கூடிய நபர்கள்லாம் மிக பிரபலமான திரைப்பிரபலங்களாகவோ அல்லது விளையாட்டுத் துறைகளை சார்ந்த பிரபலங்களாகவோ இருப்பாங்க. பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அதாவது அவங்க சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கண்மூடித்தனமாக அந்த பொருட்களை நாம் என்ன செய்கிறது, வாங்கி உண்பதும் ஒரு தவறான விடயம். அந்த பொருளை நம்ம அதிகமாக நுகரும் பொழுது நம்முடைய உடல்நலம் என்ன செய்யும், மிக மோசமாக பாதிக்கப்படும். இதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க படத்துல காட்டுறதை அப்படியே வாங்கி உண்மை அப்படின்னு அவர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்பாம அந்த பொருட்களுக்கு பின்னாடி என்ன சேர்த்திருக்குன்ற தன்மையை நீங்க ஆராய்ந்து அது நம்முடைய உடல் நலத்துக்கு ஒத்து வருமா அப்படின்றதையும் பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும், வாங்கி அதை சாப்பிடலாம் அல்லது பயன்படுத்தலாம். அதே போல தான் ஒரு முக்கியமான நிகழ்வுகளிலுமே ஒரு குறிப்பிட்ட நபர் சொன்னார் என்று ஒரு விடயத்தை அப்படியே நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதன்பால் நாம் முடிவெடுக்காமல் அதனுடைய உண்மைத்தன்மைகளை ஆராய்ந்து செயல்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்வும் மனதும் உடலும் மிக தெளிவாகவும் மிக ஆரோக்கியமாகவும் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வள்ளுவம் சொன்ன வழி நடக்கும் பொழுது வாழ்வு செம்மையாகும். நன்றி.